வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வடக்கு பகுதி, புதுதில்லிக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை செப்டம்பர் 20ஆம் தேதி சற்று மேற்கு நகர்ந்து மேலும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக பாகிஸ்தானில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வோடு ஒன்றிணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆந்திரா அருகே வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்காலிகமாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் அதிகாலை நேரங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கும். இன்று அந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை செப்டம்பர் 20ஆம் தேதி அந்தமானுக்கு வடக்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 21, 22, 23, 24ஆம் தேதிகளில் வளிமண்டல சுழற்சியாக ஒடிசா, சத்தீஸ்கர், மேலும் வடக்கு ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் 22ஆம் தேதி வடக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அந்த நிகழ்வு செப்டம்பர் 23ஆம் தேதி மேற்கு வங்கம் வடக்கு பகுதியில் தரையேறி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், குஜராத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு நகர ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செப்டம்பர் 27ஆம் தேதி அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகிற நாட்களில் அடுத்தடுத்த மேலடுக்கு சுழற்சி மட்டுமே வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. 24ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசா அருகே உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை. அந்த நிகழ்வும் 25, 26 தேதிகளில் சற்று வலுவடைந்து ஒரு காற்று சுழற்சியாக ஆந்திராவில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை. பெரும்பாலும் செப்டம்பர் 26, 27 தேதிகளில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு சற்று வலுவடைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக ஆந்திராவில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக தென்மேற்கு பருவமழை இருக்க வாய்ப்பில்லை வருகிற நாட்களில். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 20, 21, 22 தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 23ஐ விட செப்டம்பர் 24, 25 தேதியில் வட மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஐ விட செப்டம்பர் 28, 29 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி காட்டுப்பகுதி, தென்காசி காட்டுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல், இலங்கை, மன்னார் வளைகுடா இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு தமிழகத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன இன்று செப்டம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கும். மேலும் வருகிற மணிநேரங்களில் மழை விலகி மேலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது, சாரல் மழை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை மழைக்கு பெரிதாக வாய்ப்பில்லை. ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று கோயம்புத்தூர் மாநகரத்தில் லேசான சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலக்காட்டுக்கும் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை, கொடைக்கானலுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும்
மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று செப்டம்பர் 18 விட செப்டம்பர் 18 விட 19 சற்று மழையின் தீவிரம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை செப்டம்பர் 20 சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 20 நாளை முதல் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மேலும் விருதுநகர், வேலூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதி, இந்த இடங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 20 செப்டம்பர் 21, 22 தேதிகளும் இதே மாவட்டங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக செப்டம்பர் 20, 21, 22 தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 23 சற்று பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் செப்டம்பர் 23 மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 24 மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 24 செப்டம்பர் 25 தென்மேற்கு பருவமழை சீராக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடங்க வாய்ப்புள்ளது. ஒடிசா அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து செப்டம்பர் 26 வடக்காந்திரா, ஒடிசாவை இணைக்கும் விதமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பில்லை. கணவாய் பகுதியில் லேசான சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் செப்டம்பர் 26 பிறகு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு செப்டம்பர் 27 தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலமழை செப்டம்பர் 27 விட செப்டம்பர் 28, 29 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30, அக்டோபர் 1, 2, 3 தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் வெப்பச்சலமழை தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 27 முதல். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும். வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். செப்டம்பர் 23 வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே இருக்கும். அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 23 பிறகு ஒரு டிகிரி செல்சியஸாக வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக வெயிலின் தாக்கம் செப்டம்பர் 23 பிறகு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும். 100 டிகிரிக்கு மேல் ஃபாரன்ஹீட் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில். மேலும் செப்டம்பர் 28 காற்று பகுதிக்கு மழை, வெப்பச்சலமழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதி, தென்காசி கணவாய் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30 முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலமழை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இப்போதைக்கு ஈர்க்காவிட்டாலும் வருகிற செப்டம்பர் 22 மியான்மரிலிருந்து வங்கக்கடலுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு காற்றின் வேகத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 22 காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.